Hello friends, welcome to Fantasy with Anand YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்து இவங்க ரெண்டு பேருக்குமே இடையில நடக்கிற மூணாவது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 11 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. ஸோ இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இடவை பொறுத்த வரைக்கும் எமிரேட்ஸ், ஓல்ட் ட்ராஃபர்ட், மான்செஸ்டர்ல அந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த ரெண்டு மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஒரு மேட்சும் அது ஆஸ்திரேலியா ஒரு மேட்சும், அதாவது ரெண்டு பேருமே ஒவ்வொரு மேட்ச் அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து T20 வேர்ல்ட் கப்போட கப் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் லெவன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா நடக்க எல்லா மேட்சுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸோட லாஸ்ட் 5 மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, அதாவது பிளேயர் ஸ்டாட்ஸ், லாஸ்ட் 5 மேட்ச்ல எத்தனை முறை ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க, ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் என்ன எடுத்திருக்காங்க, பேட்டிங் ரன்ஸ் எவ்வளவு எடுத்திருக்காங்க, விக்கெட் எத்தனை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு பிளேயர் ஸ்டாட்ஸா வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்ததா பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ற டீம் சேசிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பவுலிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் 176 to 190 பிளஸ் ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. என்னதான் 170 180 ஸ்கோர் அடிச்சாலும் சேஸ் பண்ற டீம் கொஞ்சம் ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ இந்த இதுல வெனுவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 ஓவருக்குள்ள அந்த ஸ்விங் ஆக பவுன்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பாலர் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. அது போக போக வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லி ஆயிரும். ஸோ இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ற டீம் வின் பண்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்டு வந்து பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 3 மேட்சும், பேட் செகண்டா பண்ணவங்க 6 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஸ்கோர் என்னன்னு பார்த்தோம்னா 168 அப்படிங்கறது ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து தான் வந்து அடிச்சிருக்காங்க. 198 4 விக்கெட் இழப்பு 198 அப்படிங்கறத அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து 103க்கே வந்து பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த ஹெட்வுட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்வுட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 25 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து 12 மேட்சும், ஆஸ்திரேலியா 11 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எதுவும் பெருசா வந்து கிடைக்கல. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம ஸ்பாட்டிசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்றவங்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட் நீங்க பிளே பண்றீங்கன்னா மற்ற ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கு நீங்க கம்பேர் பண்ணும்போது ஒரு 50 ரூபாயில இருந்து ஒரு 100 ரூபா வரையும் டிஃபரன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. 50-100 ரூபாய் பெருசா என்ன கிடைச்சிரும்னு நினைக்காம ஒரு மேட்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 டீம் பிளே பண்ணீங்கன்னா ஒரு டீமுக்கு 50 ரூபா உங்களுக்கு கிடைக்குதுன்னா 5 டீமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா வரையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்க அந்த 250 ரூபா வச்சு நீங்க இன்னொரு டீமை கூட கட்டி பிளே பண்ணலாம். ஸோ இந்த ஆப் வைஸ்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஸ்பாட்டிசி ஆப்பை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்பாட்டிசி ஆப்பை பொறுத்த வரைக்கும் பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்னா பெருசா ஒன்றும் கிடையாது. காமனா அவங்களும் ஒரு 5 பிளேயர் வைஸ்ல வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 5 பிளேயர்ல இருந்து எனி 1 பிளேயரை நம்ம பிக் பண்ணி பிளே பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்மித்தி மந்தனா பிக் போட்டிருக்க நீங்க பிக் பண்றீங்கன்னா ஆப்னட் இருக்காங்க, பால்வெட் வந்து பிக் பண்ணிருக்காங்கன்னா இவங்க 2 பேரும் எடுத்திருக்க பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணி யார் அதிக பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வின்னிங் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இப்போ ஸ்மித்தி மந்தனா 97 ரன் எடுத்திருக்காங்க அப்படின்னா லாலா பால்வெட் வந்து பாத்தீங்கன்னா 97.5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா 0.5 எடுத்திருந்தாலும் லாலா பால்வெட் வந்து வின்னிங் வரும். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் 0.5ல கூட நீங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நம்ம 11 பேர் கொண்ட டீம் எல்லாம் கிரியேட் பண்ண அவசியமே கிடையாது. பிக் 1 பிளேயர். ஸோ ஆல்ரெடி யாராச்சும் ஒரு பிளேயரை பிக் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஒரு பிளேயரை பிக் பண்றோம். ஸோ பொறுத்த வரைக்கும்
ஸோ பிக் ஒன் பிளேயருங்கிற ஆப்ஷன் தான். ஸோ நம்ம ஒரு பிளேயரை தான் பிக் பண்றோம், ஆப்போனன்ட்ல இருக்கவங்க ஒரு பிளேயர், கிட்டத்தட்ட 2 பேர் மட்டும் தான் அதில் போட்டி போட முடியும். ஸோ நம்ம ஒருத்தரோட தான் சேர்ந்து நம்ம போட்டி போட போறோம். அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களோட நம்ம 0.5 அதிகமாக எடுத்துட்டாலும் நம்மளால வின் பண்ண அதிகம் பண்ணி வந்து வின் பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் பாப் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுக்குமே நாங்கள் யாரை ட்ரை பண்றோமோ அந்த ஆப்ஷன் வைஸ்ல டெலிகிராம்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பிளேயரை நாங்கள் ட்ரை பண்றோம் அப்படிங்கிறத டெலிகிராம்ல வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஸோ அந்த பிளேயரை நீங்க ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணலாம். இல்ல அந்த ஆப்ஷன்ல எனக்கு இன்னொரு பிளேயர் வந்து பெஸ்டா தெரியுறாரு அப்படின்னா தாராளமா நீங்க அவருக்குள்ள வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்போர்டசி ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸும் கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டியும் வந்து கிடையாது. மாறாக எக்ஸ்ட்ரா 10% வரையும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஆப்லயுமே 10% வரையும் கேஷ் போனஸ் கொடுக்கலாம் தான் வந்து சொல்லுவேன். ஸ்போர்டஸில் தான் வந்து 10% வரையும் கேஷ் போனஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கும் 10% கேஷ் போனஸ், நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கும் 10% வரையும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான வயசுல இருக்க ஆப். ஸோ மறக்காம நம்ம ஸ்போர்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, இப்போ அடுத்ததா 2 டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மேத்யூ ஷாட், டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஜாக் வெர்சன் மெக்கர், ஜோசுவா இங்கிலீஷ், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், டிம் டேவிட், கேமரான் கிரீன், ஹாரிடர், ஆபட், ஆடம் ஜாம்பா அண்ட் ஹாலிவுட். ஸோ இவங்க தான் ஆஸ்திரேலியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்த இங்கிலாந்தோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் பிளிப்சால், பில்ஜெக் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிளிப்சால் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஜோ காக்ஸ், லியான் லிவிங்ஸ்டன், பெத்தல், சாம் கரன், ஓவர்டன், பிரைன் கால்ஸ், ஆடில் ரஷீத், மஹ்மூத் அண்ட் ஆர்ச்சர். ஸோ இவங்க தான் இங்கிலாந்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ 2 டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, உங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஜோசுவா இங்கிலீஷ், மேத்யூ ஷாட், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், கேமரான் கிரீன் இவங்க 4 பேர் வந்து டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ ஜோசுவா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ இவர் பேட்டிங் ஆடுற வரதுக்கு முன்னாடியே இவர் விக்கெட் கீப்பிங் மூலியமா அந்த ஸ்டெம் பீட், ரன் அவுட் கேச்சஸ் மூலியமா 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அந்த டீம்ல இருக்கக்கூடிய 4. ஸோ ஓவராலா மேட்ச் விளையாடுறது பேட்டிங் வரதுக்கு முன்னாடியே ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. இவரோட பேட்டிங் ஆட ஒரு செகண்ட் டவுன் வந்து இறங்குறாரு. அப்படி இறங்குற பட்சத்துல ஒரு 20+ ரன் அடிச்சிட்டாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ ஓவரால ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஜோசுவா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். அடுத்தது மேத்யூ ஷாட்டை பொறுத்த இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாருங்க. லாஸ்ட் மேட்ச் இவருக்கு 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்திருந்தாங்க. 3 ஓவர் பவுல் பண்ணி கிட்டத்தட்ட 5 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த மேட்ச்ல இவர் 2 அல்லது 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பவுல் பண்ற பட்சத்துல 1 விக்கெட் இவர் எடுத்துட்டாலும் 25+ ஃபேண்டசி பாயிண்ட். டாப் ஆர்டர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. அந்த பவர் பிளேல நல்லா டாமினேட் பண்ணி பிளே பண்ணுவாரு. கிட்டத்தட்ட ஒரு 20+ ரன் விளையாடிட்டாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் போது டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு 3 ஓவர் பவுல் பண்ண வச்சதுல இவர் வந்து ஒரு 2 விக்கெட் வரையும் நம்ம சார்டா வந்து எதிர்பார்க்கலாம். மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் இவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. காரணம் மேத்யூ ஷாட்டை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் மேட்ச் 3 ஓவர் பவுல் பண்ணி நல்ல ஒரு விக்கெட் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தாரு. ஒரு 5 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்சும் மேத்யூ ஷாட்டுக்கு அந்த பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ லாஸ்ட் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பவுல் பண்றாரா இல்லையாங்கிறத நான் வந்து தெரிவிக்கிறேன். பேட்டிங் ஆர்டர் மட்டும் தான் இவருக்கு ஒரு பிளஸ்னு வந்து இருக்கு. ஸோ இவர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா இவர் ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் பவுலிங் ஆப்ஷன் எதுவும் இல்லாதனால. செகண்டா இவர் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ஒரு ட்ரைன் வந்து சொல்லுவேன். காரணம் இவர் செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி அளவு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவர் 1 மேனா இருந்து செகண்டா பேட் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட ஸ்கோரை வந்து இவர் சேஸ் பண்ணி வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய முறை வின் பண்ணியும் கொடுத்துருக்காரு. ஸோ 7 விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் செகண்டா இவர் பேட் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல இவர் நிறைய மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இவராலே வின்னிங் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இவர் பேட் பண்றத விட செகண்டா பேட் பண்ணும்போது மார்க்கஸ் ஸ்டோனிஸோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா கேமரான் கிரீனை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது அதிகபட்சம் 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படி பவுல் பண்ற பட்சத்துல போத் இன்னிங்ஸ்லுமே 1 அல்லது 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு கேமரான் கிரீனை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா
இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பிளிப்சால், லியாங் லிவிங்ஸ்டன், ஷாம் கரன் இவங்க 3 பேரும் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் ட்ரைன் அப்படின்னு சொல்லுவேன். போத் இன்னிங்ஸுமே இவர் வந்து நீங்க ட்ரை பண்ண தான் சொல்லுவேன். காரணம் பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே கிடைக்கக்கூடிய 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல ரீசன்ட் வயசுல ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்காரு. எல்லா மேட்ச்லயுமே ட்ரீம் டீம்லயும் வந்திருக்காரு. ஒரு பேட்டிங் ஆர்டர் வேற லெவல் இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த பவர் பிளேல நல்லாவே டாமினேட் பண்ணி பிளே பண்ணக்கூடிய ஒரு எலிஜிபிள் உள்ள பிளேயர். அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மேட்ச்ல ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடிய ஒரு 25, இதுல ஒரு 70ல இருந்து ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற எஸ்கா ட்ரை பண்றவங்க பிளிப்சால்ட்டை கேப்டன் எஸ்கா கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா லியாங் லிவிங்ஸ்டன். ஸோ லியாங் லிவிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் வயசுல ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே ஏதோ ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்றாரு. 3 ஓவருக்கு போத் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம ஒன் மேனா நின்று மேட்சை வந்து முடிச்சு கொடுத்துட்றாரு. ஸோ அப்படியே பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. பவுலிங் சொல்லி மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச்லயும் போத் இன்னிங்ஸ்ல இவருக்கு 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு லியாங் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஷாம் கரனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு 3 ஓவர் வரையும் தான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ 4 ஓவர் பவுல் பண்ணுவாருங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஸோ 3 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா 1 அல்லது 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து டெத் ஓவர் வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஜாஃப்ரா ஆர்ச்சர் வந்து இல்ல. ஸோ அவரோட டெத் ஓவர் ஆப்ஷன் வந்து இவர் வந்து பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் ஜாஃப்ரா ஆர்ச்சர் இருக்கிறதுனால மோஸ்ட்லி ஒரு டெத் ஓவர் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. டெத் ஓவர் பவுல் பண்ணல அப்படின்னா பவர் பிளேலேயே ஒரு ஓவர் வந்து முடிச்சிருவாங்க. ஸோ பவர் பிளேலே ஓவர் பண்ற பட்சத்துல 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஷாம் கரனை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்ததான் 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் உங்க பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஓவர்டன் அண்ட் காக்ஸ், ஜாக்வன் காக்ஸ் இவங்க 2 பேரும் வந்து 50-50 ஆப்ஷனா வந்து இருக்காங்க. ஓவர்டனை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து ரீசெண்ட் எல்லா மேட்ச்லயும் பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கிறத மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கவே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதனால ஓவர்டனுக்கு பவுலிங் ஆப்ஷன்ங்கிறத இல்ல. பேட்டிங்ல வந்து மட்டும் இவர் வந்து ஒரு 35+ ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ பேட்டிங் மட்டுமே டாப் ஆர்டர் வராரா அப்படின்னாலும் அதுவும் கிடையாது. ரொம்ப டவுன், ஒரு 7th டவுன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் கொண்டு வந்து பேட்டிங் ஆர்டர் இறக்குறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் பெருசா எதுவும் இல்லை. அதனாலதான் ஓவர்டன் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கோம். அடுத்த காக்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் மேட்சஸ்ல இயர்லியாவே வந்து விக்கெட்டை வந்து இழந்துடுறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு பேட்டிங் ஆர்டர்ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். 20+ ரன்னுக்கும் போது 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும். ஸோ அந்த பவர் பிளேல கொஞ்சம் டெவலப் பண்ணாரு. கொஞ்சம் இயர்லியாவும் வந்து விக்கெட்டை இழந்துடுறாரு. ஸோ வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவும் இல்லை. ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ண டிஃபரன்ஸ் எஃபெக்டா ட்ரை பண்றவங்க காக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஆரோன் ஹார்டிக் அண்ட் டிம் டேவிட். ஸோ இவங்க 2 பேரும் 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஆரோன் ஹார்டிகை பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் அதிகபட்சம் 2 ஓவர் அதிகபட்சம் 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆரோன் ஹார்டிகை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி பவுல் பண்ற பட்சத்துல போத் இன்னிங்ஸ்ல 1 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும். 1 விக்கெட்டுக்கும் போது 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு பெருசா எதுவுமே கிடையாது. ஸோ பேட்டிங் ஆர்டர் கிடைக்குமாங்கிறது ஒரு டவுட்டாக கொஞ்சம் டவுன்ல தான் ஒரு பேட்டிங் ஆர்டர் இருக்கு. ஸோ டாப் ஆர்டர்ல 7 விக்கெட் ஒரு 7 விக்கெட் வரை இழந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பேட்டிங் ஆர்டரும் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவர் ஓவருக்கும் பவுலிங்ல 2 விக்கெட்டாச்சும் மஸ்ட் எடுத்தாலும். அப்படி எடுத்தா மட்டும்தான் ட்ரீம் டீம்ல வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதனாலதான் இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். டிம் டேவிட்டை பொறுத்தவரைக்கும் ரீசன்ட் மேட்ச்ல ரொம்ப ஒஸ்டா தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ரொம்பவே ஒஸ்டா வந்து பிளே பண்றாரு. பேட்டிங்லயும் சரியா வாய்ப்பும் கிடைக்கிறதுல அப்படி கிடைச்சாலும் ரொம்பவே ஒஸ்டா தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச்ல ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் தான் நம்மளால எதிர்பார்க்க முடியும். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு பெருசா எதுவுமே இல்லை. ஸோ அதனால ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸை நீங்க ஒரு டிஃபரன்ஸ் எஃபெக்டா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக் ரிஸ்கா ட்ரை பண்றேன்னு நினைக்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணி ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணிங்க. ஓகே, இப்போ அடுத்த லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் கேமரான் கிரீன், ஆடம் ஜாம்பா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பவுல் பண்ணாருன்னு இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. பவுல் பண்ணல அப்படின்னா செகண்டா பேட் பண்ணும் போது இவருக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு 50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணுங்க. கேமரான் கிரீன் என்னை பொறுத்தவரைக்கும் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்க. 3 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 15+ ரன் அடிச்சிட்டாலும் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல கூட 4 கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆடம் ஜாம்பா பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறத இவரு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அன்எக்ஸ்பெக்டடா வேணா 2 விக்கெட் கிடைக்கிறதுல வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது. அதே ஒரு செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரை இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இவர் செகண்டா பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஓகே, இப்போ அடுத்த இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக், பிரையன் கால்ஸ், சகிப் மஹமூத் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ இவங்க 4 பேரும் ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல வந்து இருக்காங்க. ஸோ வில் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பண்ணாதது அவருக்கு இருக்க ஒரு மைனஸ்னே வந்து சொல்லுவேன். ஸோ பவுலிங் பண்ணாருன்னா மஸ்ட் ட்ரைன்னு வந்து எல்லாத்துக்கும் சொல்லுவோம். ஒரு டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. பட் பவுலிங் எதுவும் பண்ணல. ஸோ ரீசெண்ட் மேட்ச் வைஸ்ல கொஞ்சம் இயர்லேயே வந்து விக்கெட் இழந்துறது காரணம் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு மைண்ட்ல இருக்கனால இந்த இயர்லேயே வந்து விக்கெட்டும் வந்து இழந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20+ ரன்லயே வந்து இவர் விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. பட் இந்த மேட்ச்ல இவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. காரணம் இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு வெனு தான் சொல்லுவேன். நிறைய மேட்சஸ் இந்த பர்டிகுலர் வெனுல பிளே பண்ணியிருக்காரு, பவுலிங்கும் பண்ணியிருக்காரு, பேட்டிங்கும் பண்ணியிருக்காரு. ஸோ பவுலிங்லயும் விக்கெட் டேக் நிறைய ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும். பேட்டிங்லயுமே கிட்டத்தட்ட ஒரு 35ல இருந்து 40+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோராவே வந்து வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த மேட்ச்ல இவர்கிட்ட வந்து நம்ம 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு பேட்டிங்ல மட்டுமே. ஸோ இவர் வந்து ஒரு டிஃபரன்ஸா ட்ரை பண்றேன்னு நினைக்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் பிரிவுல இவரோட ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ரெக்கார்டு தான் வந்து இருக்கு. அடுத்த பிரையன் கால்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படி 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல போத் இன்னிங்ஸ்ல 1 விக்கெட், ஸோ அதிகபட்சமா 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ 1 விக்கெட் எடுத்துட்டாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 8ல இருந்து ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓவராலா ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிரையன் கால்ஸை பொறுத்த வரைக்கும். லோ பர்சன்டேஜ் இருக்கிறாரு. ஒரு டிஃபரன்ஸ் பேக்கா ட்ரை பண்றவங்க தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததா சகிப் முகமதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஒரு 3 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து போத் இன்னிங்ஸுமே 1 விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டடா வேணா 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஸோ டெத் ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலிட்டி வந்து சொல்லுவோம். லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணல, ஸோ இந்த மேட்ச் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ அந்த பவர் பிளே அண்ட் டெத் ஓவர் ரெண்டுலையுமே வந்து பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து நம்ம 2 விக்கெட், போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் உங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மேத்யூ ஷாட், டிராவிஸ் ஹெட், ஜெஃபர்சன் மெக்கோர், ஜோ இங்கிலீஷ் அண்ட் ஷான் ஆபட். ஸோ இவங்க 5 பேரும் பார்த்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜ்ல வந்து இருக்காங்க. ஸோ மேத்யூ ஷாட்டை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் ஒரு பிக்னு தான் சொல்லுவேன். காரணம் 3 ஓவர் வரையும் பவுல் பண்றாரு அண்ட் பேட்டிங் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. அப்படி இருக்க பட்சத்துல மஸ்ட் ட்ரை 1 or 2 டீம்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்றவா வந்து இருப்பாரு. டிராவிஸ் ஹெட் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடுறாரு. ஸோ விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே ரொம்ப ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காருங்க. லாஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. அப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 40+ ரன் குயிக் ஃபயரா வந்து பிளே பண்ணிடுறாரு. ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணவங்க இவர் தவிர்த்துட்டு பிளே பண்றது ரொம்ப ரிஸ்கா இருக்கும். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ண வேணா, இவர் தவிர்த்துட்டு வேணா பிளே பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல மஸ்ட் ஒரு ட்ரையா வந்து இருப்பாரு. ஓகே, அடுத்ததா ஜெஃபர்சன் மெக்கோர் லாஸ்ட் மேட்ச்ல வந்து பிளே பண்ணியிருந்தாரு. அப்படி பிளே பண்ண பட்சத்துல குயிக் நாடா ஒரு 50+ ரன் வரையும் அடிச்சிருந்தாரு. அப்படி இருக்க பட்சத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்ப்ரூவ் வந்து கொடுத்து பாருங்க. இந்த மேட்ச்ல ஒரு 25+ ரன்ல இருந்து 30+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் இவற்றுக்கு ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பின் அட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ பவர் பிளேல 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு அந்த இயர்ல விக்கெட் விழுந்துருவாங்க, ஒரு 2 ஓவர் 3 விக்கெட் இழந்துருவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல பவர் பிளே எல்லாம் டாமினேட் பண்ணிடுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவருக்கு மேலதான் வந்து ஜெஃபர்சன் மெக்கோர் உள்ள வர வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா யோசி இங்கிலீஷ். ஸோ எங்களுக்கு யோசி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணாலும் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. அது விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ ஓவராலா ஒரு 45 இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். அண்ட் சன் ஆபட்டை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. அண்ட் டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. ஸோ டெத் ஓவர்ல பவுல் பண்ற பட்சத்தில் போத் இன்னிங்ஸும் இவருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது செகண்டா பவுல் பண்ணும்போது இவருக்கு 1 or 2 டீம்ல கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை விட செகண்டா பவுல் பண்ணும்போது இவர் பவுலிங்ல இருந்து 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டெத் ஓவர் பவுல் பண்றவர் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட்டுக்கு ஆப்ஷன் நிறையவே வந்து இருக்குங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட், லியான் லிவிங்ஸ்டன், ஆதில் ரஷீத் அண்ட் ஷாம் கரன், இவங்க 4 பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் ஒரு ட்ரெயின் வந்து சொல்லுவேன். காரணம் பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு அண்ட் இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாரு. ஸோ இன்னிங்ஸை ஓபன் பண்ற டபுள் ஆப்ஷன் பிளே யாரா இருந்தாலும் ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணது மஸ்ட் ஒரு ட்ரையா வந்து இருக்கணும். ஸோ விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங் ஆர்டர்ல கிடைக்கக்கூடிய ஒரு 30+ங்கும் போது ஓவராலா ஒரு 60 இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும். லியான் லிவிங்ஸ்டன் 2 அல்லது 3 ஓவர் வரையும் பவுல் பண்றாரு. இப்படி பவுல் பண்ற பட்சத்தில் போத் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் வரையும் விட்டதை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் குயிக்னால ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆதில் ரஷீத் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது ஃபேண்டசி வரையும் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதோட. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாம் கரன். ஸோ ஷாம் கரனை பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஒரு 3 ஓவர் பவுல் பண்ற விஷயத்துல 1 விக்கெட், ஸோ அன்னைஸ்படா 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்து ஒரு 20+2 வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஷாம் கரனை பொறுத்த வரைக்கும். இங்க பார்த்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஒரு சேஃபான ஆப்ஷன் தான் வந்து இருப்பாங்க. ஸோ யேசுவா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை வந்து செகண்ட் வந்து பேட் பண்றாரு. பிலிப் சால்ட் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல பிலிப் சால்ட் மஸ்ட் ட்ரை. சுமார் லீக்காட்டுக்கும் கிராண்ட் லீக்காட்டும் மஸ்ட் ஒரு ஆப்டா வந்து இருப்பாரு. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் மேட்ச்ல ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கண்டிப்பா வந்து கிடைச்சிடும். பட் இவங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா எப்போ வேணா பிளேயர்ஸ் வந்து ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. சப்போஸ் ஜோசோ இங்கிலீஷோட பேட்டிங் ஆர்டர் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, இல்ல டாப் ஆர்டருக்கு இன்னிங்ஸ் 1 டவுன் இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணாங்க, மல்டிபிள் டேபிள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஸ்மால் லீக்லயும் 2 பேரும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க மேத்யூ ஷாட், லியான் லிவிங்ஸ்டன், பிலிப் சால்ட், இந்த பர்டிகுலர் 3 பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கும் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன், ரிஸ்கா ட்ரை பண்றேன்னு நினைக்கிறவங்க ஆதில் ரஷீத், ஆர்ச்சர், ஷாம் கரன், சன் ஆபட் அண்ட் ஆடம் ஜாம்பா. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர் வந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரிஸ்கா தான் இருக்கும். சப்போஸ் இவங்க 2 அல்லது 3 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா உங்க ஃபேண்டசி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.